ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல a/b = 1/3 = 1/5, b/c = 1/7 = 1/8, c/d = 1/10 = 1/21 எனில் a/b/c/d = என்னன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு தேவை a/b/c/d. சோ ஃபர்ஸ்ட் a/b. a/b என்ன இருக்குது? 1/3 = 1/5. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்களாவே இங்க செகண்ட் வேல்யூ a க்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ b க்கு எடுத்துக்கணும். என்ன வரும்? 5:3. அதே மாதிரி தான் இங்க b/c. சோ செகண்ட் வேல்யூவை b க்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ c க்கு எடுத்துக்கணும். என்ன வரும்? 8:7. அதே மாதிரி இங்க பாருங்க c/d. செகண்ட் வேல்யூவை c க்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ d க்கு எடுத்துக்கணும். என்ன வரும்? 21 இங்க 10. சோ நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் எம்ப்டியா இருக்கு, அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்து வேல்யூ மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்க 8 வரும். ஸோ அதே மாதிரி இங்க 21, அதே மாதிரி இங்க 21. ஸோ அடுத்தது இந்த வேல்யூ அப்படியே டைரக்டா பெருக்கி கேன்சல் பண்ணோமா ரேஷியோ வந்துடும். ஏக்கான ரேஷியோ, பிக்கான ரேஷியோ, சிக்கான ரேஷியோ, டிக்கான ரேஷியோ வந்துடும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம இங்கேயே ஏதாவது காமனா கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூஸ் எது இருக்குதுன்னு பாருங்க. ஸோ பாருங்க 21, 21, 21, 7. அப்ப இதெல்லாம் 7ஆல கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன வரும்? 3. அதே மாதிரி இங்க 3, அதே மாதிரி இங்க 3, அதே மாதிரி இந்த 7 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது காமனா கேன்சல் பண்ண வேல்யூ இருக்குதான்னு பாருங்க. என்ன இருக்குது? இங்க பாருங்க 3, 3, 3, இங்க ஒரு 3 இருக்குது. அப்ப 3, 3, 3, இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு லைன்ல ஒரு வேல்யூ மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்க 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்ப ரெண்டு டைம்ல கேன்சல் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வேற ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. வேற எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். அப்போ 5 × 8 40, இங்க 3 × 8 24, அடுத்து 3 × 7 21, அடுத்தது இங்க 10. அப்ப a/b/c/d = 40:24:21:10. இதே क्वेश्चन இன்னொரு மெத்தட்ல கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு a/d மட்டும் என்ன வரும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணனும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. a/b = 1/2:1/3, b/c = 1/4:1/2, c/d = 1/3:1/5 அப்படினா a/b/c/d = என்னவன்னு கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா TNPSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.